ரிஷி சுனாக் அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. அவங்களுடைய கேபினெட் எல்லாத்தையுமே ரீஷஃபில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்றுலேருந்தே அங்கே யூகேல அரசியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ரிஷி சுனாக் அவர்கள் எடுக்கக்கூடிய சில பல முடிவுகள் தவறானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தைய பிரதமராக இருந்த லிஸ்ட்ரஸ் அவர்கள் சொல்கிறதும் இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாகவே ஓடிட்டுருக்கு. அதே யூகேல பல நபர்கள் பல அமைப்புகளை சார்ந்தவங்க எல்லாருமே ஸ்ட்ரைக்கில் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்கு காரணமாக அங்கே அன்றாட வாழ்க்கை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர்றதுக்கு யூகேல பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலும் உயர்ந்தது. இதுக்காகவே இப்போ ரிஷி சுனாக் அவர்கள் அவங்களுடைய கேபினெட்டை ரீஷஃபில் பண்ணி 4 புதிய பதவிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இதே மாதிரி இன்னும் பல தகவல்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நம்மள பலருக்கும் இந்த வெற்றி அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதை அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். திடீர்னு நம்ம ஒரு ஸ்டாக்னண்டாக நின்றுட்டு இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு உந்து சக்தியாக இருப்பதற்காக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற தமிழ் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்கு எஃப்எம். இந்த புத்தகத்தை நீங்கள் கேட்ட பிறகு பார்க்கக்கூடிய எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் கேட்க குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் விதை 50 அப்படிங்கிறது தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஈரான் ரொம்ப பெரிய அளவில் அச்சுறுத்தலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. பல நாடுகளுக்கு அச்சுறுத்தலாகவும் சில நாடுகளால் ஈரானுக்கும் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்குது. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஈரான்லேருந்து ஒரு செய்தி. அந்த செய்தியை பார்த்ததுலேருந்து எல்லா நாடுகளுமே கொஞ்சம் கதிகலங்கி தான் இருக்காங்க. அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் ஏர்பேஸை இன்னைக்கு வெளியில் விட்டுருக்காங்க ஈரான். நாங்கள் போருக்கும் தயார், அதே நேரத்தில் அணு ஆயுதத்துக்கும் தயார், எல்லாத்துக்குமே நாங்கள் தயாராக தான் இருக்கோம். எப்படியா இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க, எங்களை ரொம்ப பெரிய அளவில் சீண்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் ஈரான் கொடுத்துருக்காங்க. இந்த மெசேஜ் டைரக்டாகவே யாருக்கு தான்? கண்டிப்பாக இஸ்ரேலுக்காகத்தான் இருக்கும். இஸ்ரேலிருந்து பலவிதமான தாக்குதல் ஈரானுக்கு டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல் ஈரானில் அங்கே அணு ஆயுதங்கள் இல்லாட்டி அணு ஆயுதங்கள் சம்பந்தமான ரிசர்ச் எது நடந்தாலும் உடனடியாக மொசாட் அனுப்பி இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஈரானுக்கு எதிரான அந்த முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட்லேருந்து சென்ட்ரிஃபியூஜல் சிஸ்டம் வர அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இஸ்ரேலால் பெரிய அளவு பேசப்பட்டு வருகிறது. அதே இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரியை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தி. இதுக்கெல்லாம் மத்தியில் தான் இப்போ ஈரான் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் ஏர்பேஸை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏர்பேஸுக்கு இஸ்ரேலினுடைய எதிர்வினை என்னவா இருக்கும்? ஒருவேளை பிரிமிட்டிவ் ஸ்ட்ரைக் ஏதாவது நடத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் கருத்துக்களும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அடுத்ததா நிலநடுக்கம் தான். துருக்கியிலும் சிரியாவிலும் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான மனிதர்கள் உயிரிழக்கலாம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. 5,000 மனிதர்கள் துருக்கியில் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னும் சிரியாவில் இன்னும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. துருக்கியில் ஒவ்வொரு செய்தியும் வாசிக்கும் போது மனதிலிருந்து ரத்தம் கசிகிற மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி என்னென்னா, ஒரு அம்மா இன்னும் குழந்தை பிறக்கலை, ஆனால் குழந்தை பிறந்துருச்சு. இடிபாடுகளில் சிக்கி தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையை காப்பாற்றிட்டாங்க, அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் வாசிக்கும் போதும் சில நபர்கள் இதுலேருந்து கொஞ்சம் அவங்களுடைய உயிரை காப்பாற்றி வெளியில் வந்திருப்பாங்கல்ல, அந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதும் எங்களுக்கு அந்த அலறல் சப்தம் கேட்டுட்ருக்கு, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்ன அந்த சப்தம் எங்களுக்கு கேட்டுட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த துருக்கிக்கு எல்லா நாடுகளுமே உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே எந்த பக்கம் இருந்தாலும் உதவிகள் நீண்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் சைப்ரஸ் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது துருக்கி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேண்டாம் நீலாம் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, இந்தியா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு விமானத்தை தயார்படுத்தியிருக்காங்க. நிறைய விதமான பொருள்கள், நிறைய விதமான எய்டு, இது எல்லாமே வச்சு அந்த விமானத்தை துருக்கிக்கு கொண்டு போகிறதுக்காக நாம் அனுப்பும்போது தான் பாகிஸ்தான் அதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. எங்களுடைய ஏர் ஸ்பேஸை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, அதை பயன்படுத்தாமல் கொஞ்சம் சுற்றி போய் துருக்கிக்கு போய்க்கோங்க அப்படிங்கிறது தான். ஏண்டா ஒரு உதவி செய்யும் போது கூட இந்த அளவு முட்டுக்கட்ட போடுறீங்களே, எப்படி மனிதத்துவத்தை நீங்கள் வளர்க்க போகிறீங்க, எந்த மாதிரியான ஒரு தேசத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவின் சார்பாக துருக்கிக்கும் சிரியாவுக்கும் 2 விமானங்களை அனுப்பி அங்கே நம்முடைய மனிதத்துவம் என்ன, நாம் எப்படி உதவ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இந்தியாவும் திகழ்ந்திருக்கிறது. இன்னும் பல உதவிகளும் இந்தியா செய்யும் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்திருக்கிறது. துருக்கிக்கு இந்தியா மட்டும் கிடையாதுங்க, அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் உதவி செய்து வருகிறார்கள். ரஷ்யாவாக இருக்கட்டும், உக்ரைனா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பல நாடுகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய உதவி துருக்கிக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் துருக்கி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உதவிகள் பத்தாது,
இந்த நிலநடுக்கம் எங்கள் ஒட்டுமொத்தமான உள்நாட்டு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஆல்ரெடி நாங்கள் பொருளாதார சிக்கலில் இருந்தோம். இந்த சிக்கல் மேலும் எங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு பல மாதங்கள் எங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எங்களுக்கான உதவிகளை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அதானி குரூப் மறுபடியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் அதானி குரூப் அவர்களுடைய அந்த ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் கூடியிருக்கு. கிரிப்டோ கரன்சியினுடைய அந்த ஒரு ட்ரேடும் கொஞ்சமாக அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பங்கு வர்த்தகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே சரியாக நம்மளால் கவனிக்க முடியலை. இல்லை கவனிக்கக்கூடிய நபர்களும் பங்கு வர்த்தகம் கொஞ்சம் வொலட்டைலாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் அவசரப்பட்டு தேவையில்லாத பங்குகளை வாங்கி குவித்து விடாதீர்கள். கொஞ்சம் நல்லபடியாக யோசித்து தெளிவான முடிவுகளை எடுத்த பிறகு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுங்கள். அதானி குரூப் அப்படின்னு சொல்லும்போது தான் என்டிடிவியினுடைய மேக்ஸிமம் ஷேர் இப்போ யார்கிட்ட தான் இருக்குது? அதானி குரூப்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்டிடிவிக்கு வர வேண்டிய வருமானம், அதாவது விளம்பரங்கள் வழியாக வருமானம் வரும்ல, அது பாதியாக குறைஞ்சிருக்கான். இந்த என்டிடிவி அதானி அப்படின்னு சொல்லும்போது இதில் விளம்பரம் கொடுத்தா ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி பல விளம்பரதாரர்களும் என்ன செஞ்சுருக்காங்க, இல்லை என்டிடிவியில் நம்முடைய விளம்பரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பின்வாங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மலேசியா, தாய்லாந்து இரண்டு நாடுகளுமே அவங்களுடைய ட்ரேட் அடுத்தபடியாக எப்படி கொண்டு போகணும் அதுக்கான முடிவுகள் எடுத்து இரண்டு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. சீக்கிரமாக மலேசியா, தாய்லாந்து ஒன்றிணைந்து பல அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். சிங்கப்பூரை நம்ம பார்த்தோம். சீனாவிலிருந்து வெளியேறக்கூடிய பணக்காரர்கள் எல்லாருமே சிங்கப்பூரில் வந்து செட்டில் ஆகுறாங்கன்னு. ஸோ சீனர்களுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலாக பல விதமான சட்டங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் இருந்து சீக்கிரமாக வர வாய்ப்புகள் இருக்கிறது. பிரான்ஸில் பென்ஷன் ஸ்கீமுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் 2 வேவ் நடந்து முடிஞ்சிருச்சான். இப்போ 3வது வேவ் போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது மேக்ரோன் அவர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறி நிற்கிறது. இதனால தான் பிரான்ஸ் இப்போ அதிகமாக வெளியே தெரியலை. இப்போ இல்லாட்டி மேக்ரோன் அவர்கள் இந்த நேரம் எந்த அளவுக்கு பேட்டியை கொடுத்திருப்பார் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில். ஆனாலும் இப்போ மேக்ரோன் அவர்கள் உள்நாட்டு பிரச்சனையை அதிக அளவு ஈடுபட்டு கொண்டிருப்பதால் வெளி உலகத்துக்கு அதிகமாக தலை காட்டாமல் இருக்கிறார். ரஷ்யா இன்னைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரிகள், தூதரகங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான ஃபேக் நியூஸை ரொம்ப பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிற உண்மை என்ன அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ எல்லா விஷயங்களும் ஃபேக் நியூஸ், ப்ரொப்பகண்டா, யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, எந்த ஊடகம் எந்த நபருக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தனியாக ஒரு டிக்ஷனரி போடணும் போல. அந்த அளவுக்கு ப்ரொப்பகண்டா மற்றும் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது இந்த சோஷியல் மீடியா வழியாக ரொம்ப பெரிய அளவில் பரவி வருகிறது. கார்பன் ஆஃப்செட் எல்லாருமே, எல்லா நாடுகளும் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் நியூட்ரலிட்டிக்கு நாங்கள் திரும்ப போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய உள்நாட்டு கட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லா நாடுகளிலுமே பலவிதமான அப்கிரேட் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி அப்கிரேட் ஆகலைன்னா நம்ம இந்த கிளைமேட் கிரைசிஸ்லேருந்து தப்பிக்கவே முடியாது என்கிற கருத்து வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்து தான் உண்மையானது. நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா ஒரு கோல், நாங்கள் 2050 இப்படி கார்பன் நியூட்ரலிட்டிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு ஃபேக்கான கோல் தான். அது அடுத்த வருடம் ஒரு 2050 வரும்போது 2070 அப்படின்னு சொல்லி 20 வருடங்கள் எக்ஸ்ட்ராவாக மாற்றுவாங்களே தவிர இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத எல்லா நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். ஐரோப்பாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னைக்கு டீசல் பிரைஸ் குறைஞ்சிருக்கும். பட் இப்படி குறைந்திருப்பது ஒரு தற்காலிகம் தான் அப்படின்னும் சீக்கிரமாக இந்த பிரைஸ் மறுபடியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பில் கேட்ஸ் பெரிய அளவில் கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவர் எங்கே பயணம் செஞ்சாலுமே பிரைவேட் ஜெட்டில் தான் பயணம் செய்வார். நிறைய பேர் அதையே ஒரு கேள்வியாகவே வச்சுருக்காங்க. என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கிளைமேட் கிரைசிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்காக தனியாக ஒரு விமானம் வைத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் பறந்துட்டு இருக்கீங்களே, இந்த விமானத்துக்கான ஃபியூவல், அந்த ஃபியூவலால் ஏற்படக்கூடிய கார்பன் ஃபுட் பிரிண்ட், இதெல்லாம் நீங்கள் எப்படி சரியாக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான தனி விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் பில்கேட்ஸ் அவர்கள். என்ன விளக்கம் கொடுத்திருப்பார்? இல்லை இந்த எனக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு தேவைப்படுது, இல்லை நான் இவ்வளோ ஃபாரஸ்ட்டை வாங்கி செஞ்சிட்ருக்கேன், நான் வெளியிடக்கூடிய கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுக்கு தனியாக எந்தெந்த விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்கார். ஆனாலும் இது ஒரு தவறு தானே. நாட்டோ ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப பெரிய அளவில் இன்வால்வ் ஆகுறது அப்படிங்கிறது இந்த யுத்தத்தை பெரிய அளவில் மீண்டும் பெரிதாக்குமே தவிர கண்டிப்பாக சமாதானமாக செல்ல வேண்டிய அந்த வழிக்கு கொண்டு வராது என்பதை மீண்டும் ரஷ்யாவை சார்ந்த பல வல்லுநர்களும் கூறியிருக்கிறார்கள். போலந்து அவங்களுடைய பேட்ரியாட் மிசைலினுடைய லொக்கேஷனை மாற்றிருக்காங்க. போலந்தினுடைய தலைநகரத்தில் அந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் வைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திடீர்னு ஏன் போலந்து ஒரு மிசைலை மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை போலந்தில் அட்டாக் நடக்கலாம் அப்படின்னும், ஏன்னா ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஒஃபென்சிவ் தாக்குதல் இந்த பிப்ரவரி மிட்டுக்கு பிறகு இருக்கலாம் அப்படிங்கிறது உளவு ரிப்போர்ட்டாக இருக்கிறது.
இருக்கிறதுனால எல்லா நாடுகளுமே அதற்கான தயார் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சவுத் கொரியா, சீனாலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரமாகவே என்ன செய்ய போறாங்களாம், வேண்டாம்ப்பா சீனாலேருந்து வரவங்க எல்லாருமே எங்க ஊருக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வர போறாங்களாம். ஆல்ரெடி சீனாலேருந்து வரக்கூடிய கொரோனா நியூஸ் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் கம்மியானதுனால சவுத் கொரியாவினுடைய இந்த முடிவு இருக்கிறது. JWST, அதாங்க ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், இன்னைக்கு புதுசா ஒரு ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையிலே இருந்ததாகவும் இதுவரையிலும் இப்படி ஒரு ஆஸ்ட்ராய்டை நம்ம கண்டுபிடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவினுடைய எக்கனாமி 10% மோர் எனர்ஜி எஃபிஷியண்டா இருக்கு. G20 நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய எக்கனாமி 10% நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பை IEA அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. பிரான்ஸ்ல ஒரு புது சட்டம் அப்படிங்கிறது அமலாக்கப்பட போகிறது. அதனால நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல அந்த ஒர்க்கிங் பிரின்சிபலை மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போனோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் கொடும் செயல்களை செய்து வருகிறது. மாணவர்கள் இந்த போனோகிராஃபிலிருந்து தப்பிப்பதற்கான பல வழிமுறைகளை பிரான்ஸ் புதிதான ஒரு சட்டம் வழியாக ஏற்றப்பட போவதாக செய்திகள் கூறுகின்றன. கடைசியா அந்த நிலநடுக்கம் தான். நிலநடுக்கத்தால் பல நபர்கள் அவங்களுடைய உயிரை இழந்து விட்டார்கள். உடைமைகளை, வீடுகளை, சொந்தங்களை எல்லாமே இழந்து தவிக்கிறார்கள். ஸோ நம்மளால இப்போதைக்கு முடிஞ்சது பிரார்த்தனை செய்வது தான். கூட்டு பிரார்த்தனைக்கு எப்போதுமே பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். எல்லாருமே ப்ரே ஃபார் துருக்கி, ப்ரே ஃபார் சிரியாவுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.